மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். தடுக்காதே தடுக்காதே தடுக்காதே. தொடர்ந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என அனைவரின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னிட்டு பேருரை ஆற்ற வருகை தந்துள்ளார்கள். மிகுந்த மரியாதைக்குரிய சேம நாராயணன் அவர்களே, வேலை வாய்ப்பு, கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு, மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கான வெளிகாணக்கூடிய தொழிலாக இன்றைக்கு இது விளங்கிக் கொண்டிருக்கிறது. இருக்கிறது, லாரி ஓட்டுநருக்கு இருக்கிறது, தொழிலாளருக்கு இருக்கிறது, இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய பில்டர் அசோசியேஷனுக்கு இருக்கிறது, இன்ஜினியர் அசோசியேஷன் எல்லோருக்கும் இருக்கிறது. லாரி ஓட்டுநருக்கு இருக்கிறது, தொழிலாளருக்கு இருக்கிறது, இண்டஸ்ட்ரி செய்யக்கூடிய பில்டர் அசோசியேஷனுக்கு இருக்கிறது, இன்ஜினியர் அசோசியேஷன் மக்களையும் பாதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த தொழில் என்கிற காரணத்தினால் இன்றைக்கு இந்த உத்தரவு நீக்கப்பட வேண்டும். பொதுவாக எல்லா தொழிலையும் நெறிமுறைப்படுத்த வேண்டும். அதுல யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்காது. ஏன்னா ஒரு தொழிலை நெறிமுறைப்படுத்தணும், முறையா இருக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு தொழில் நடக்கணும். ஆனால் 50 வருடத்துக்கு முன்னாடி வீடு வாங்கினவன் கட்டினவெல்லாம் கூட 50 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிற ஒரு உத்தரவு மூலம் கேள்விக்குறியாகிறது என்று சொன்னால் ஏற்கனவே வாங்கின வீடு எப்படி விற்க முடியும்? இன்றைக்கு சென்னையில மட்டும் 1,33,000 பிளாட், கட்டப்பட்ட பிளாட்டுகள் விற்காம இருக்குது. என்ன காரணம்? தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு அந்த பல்வேறு வகையான இடைஞ்சல்கள் இந்த தொழிலுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கைட்லைன் வேல்யூ ஏற்றப்பட்டிருக்கிறது. 200 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு இடத்திற்கு 400 ரூபாய் என்று இரட்டிப்பாக கைட்லைன் வேல்யூ ஏற்றப்பட்டிருக்கிறது. பதிவு கட்டணங்கள் பல்மடங்கு உயர்த்தப்பட்டு விட்டது. சிமெண்ட், செங்கல், இரும்பு போன்ற கட்டுமான பொருட்களுடைய விலை மிகப்பெரிய உச்சத்துக்கு போய்விட்டது. இதனுடைய விளைவு கட்டுமானத்தினுடைய விலை ஏற்றம் ஏற்பட்டு அந்த தொழில் நசுங்கி நொடிந்திருக்கிறது. கட்டிய வீடுகள் விற்பனை இல்லாமல் கடந்த 5 ஆண்டு காலம் கட்டுமான தொழில் முடங்கி இருக்கிறது. கட்டிய வீடுகள் விற்காமல் சென்னையில மட்டும் 1,30,000 வீடுகள் விற்காமல் இருக்கிறது என்று சொன்னால் இந்த தொழில் எப்படி நடக்கும்? முயற்சி அல்ல, இது தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக எடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பணி என்பதை இந்த நேரத்தில் நாம் பார்க்கணும். 10 ஆண்டுக்கு முன்னாடி போடப்பட்ட பிளாட் இதெல்லாம் இப்ப எப்படி பண்ண முடியும்? ஏற்கனவே கட்டியாச்சு, வாங்கியாச்சு, 2 பேருக்கு மிஸ் ஆகி போச்சு. எதையுமே பண்ண முடியும். ரியல் எஸ்டேட் தொழிலை அழிக்காதே, பறிக்காதே, பறிக்காதே, தமிழக மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்காதே, 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 தமிழக மக்களின் அடிப்படை உரிமையை பறிக்காதே, நசுக்காதே, நசுக்காதே, தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்காதே, கலைக்காதே, கலைக்காதே, தமிழக மக்களின் சொந்த வீடு கனவை கலைக்காதே, தடுக்காதே, தடுக்காதே, பட்டா மனைகளை பதிவு செய்வதை தடுக்காதே, பட்டா மனைகளை பதிவு செய்வதை தடுக்காதே, 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 பட்டா மனைகளை பதிவு செய்வதை தடுக்காதே, பட்டா மனைகளை பதிவு செய்வதை தடுக்காதே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக
டிஜிட்டல் பேனர் என்றாலே மெகா டிஜிட்டல். அரசியல், சினிமா, வியாபார விளம்பரம் பேனர்கள் செய்ய மவுண்ட் ரோட் சிந்தாதிரிப்பேட்டை கேசினோ தியேட்டர் பின்புறம், அடையாறு கணபதிராம் தியேட்டர் அருகிலும் மற்றும் கோயம்பேடு விஜயா பார்க் ஹோட்டல் அருகிலும். செல் 9440074666.